தச்சகனுடைய தபநிலையை மெச்சி எமது பார்வதியாகப்பட்டவள் அன்னவருக்கு காட்சாயினியாக உதித்தாள். அன்னவருக்கு காட்சாயினியாக உதித்து மகளாக பிறந்து வருடம் 5 ஆகின்றது. அவளோ என்ன தன்னை மணமுடிக்க கோரி தவம் மென்மேலாய் செய்து கொண்டிருக்கின்றார். பெண் கேட்க வேண்டும், சத்திராபுரி சென்று பெண் கேட்க வேண்டும். சப்தரிசிகளை தான் அழைத்ததாக சீக்கிரம் அழைத்து கைலாய கோயில வச்சிருக்கக்கூடிய வரமக்கடல் இருக்கின்றாரு. அன்னவருக்கு அல்லும் பகலும் அவர்கள் நேரமும் அவள் படிச்சு வரக்கூடிய நல்லா சந்தர்சி நல்லா தெரியும். அதே சிஷியா அந்த பரமன் பாதத்தை கேர பரமகடவுடைய பாதத்தை பார்ப்பதற்காக அன்புடன் ஆசையோடு ஓடி வந்து விட்டேன். பரமகடவுள் இருக்கு.
சேவித்தபடினா இன்புற்று வாழ கிடப்பது ஆகிலும் இன்றைய தினத்தில் ஒரு நற்செய்தி என்ன? அது எப்படி என்றால் ஐயா, எங்களை தேடி எங்களோ சப்தரிஷிகளே, தினத்தில் எங்களை சப்தரிஷிகளை அழைத்த காரணம் என்ன? கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். தெரிவிக்கின்றேன். சப்தரிஷிகளே, மலை முழுத்த ஜீவன் முத்தரே, ஊரையே சின்னமாய் தந்தி தயார் செல்வியாய் பிறந்ததாலே நம்மிடம் வரவும் வேண்டி நான் தனா முடிக்க வேண்டி நன்மையாய் செல்விகள் சர்வரிசியோரே அதோ என்ன தங்களுடைய சமநிலையை வைத்து பார்வதியாகப்பட்ட தாஜாயனியாக தந்தைகளுக்கு மகளாக பிறந்து வந்தார். அப்படி அன்னவர் ஜனித்து 5 வருடமாகிவிட்டது. அன்னவள் என்னை மணமுடிக்க வேண்டி தன்னை தவம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகையினால் நீங்கள் என்ன வெகு சீக்கிரம் தட்சிணாபுரி சென்று பெண் கேட்டு வர வேண்டும். அதற்காக தான் தாங்களை அழைத்தேன். தட்சிணாபுரி சென்று பெண் கேட்டு வர தட்சிணாபுரி மாளிகை கோடு கோபுரமா தட்சிணாபுரி மாளிகை அது. ஆமா ஆமா சொல்றேன். அந்த வரைக்கும் ஆசனமா ஐயா பெரியோரே அறிவில் சீரந்தோரே நீங்க நைட்டு கிளம்பு. என்னைக்கு சுகமாக வாழ்ந்திருப்போம். தேடி வந்ததோ சரி அது தெரிவிக்கணுமா? பரம கடவுளுக்கு உன் வீட்டில்
அன்னபூர்ணி அமிர்த குஜாமல் மகளாக பிறந்திருக்கிறது இல்லையா? ஆமாங்க. தபம் செய்தது. ஆமாங்க. அந்த குழந்தையை பெண் கேட்பதற்காக பரமக்கடவுளுக்கு வந்திருக்கின்றேன். என்ன சொல்கிறார்? அதாவது சந்தேசிகளே, நான் செய்ததே பாக்கியோ, நான் செய்ததே பாக்கியோ, நான் செய்ததே ஒரு பாக்கியம், பெரும் பாக்கியம். அந்த சிவபெருமானுக்கு பெண் கேட்க இந்த தேவரே எழுந்து வந்தது எனக்கு பெருத்த மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம். பெரிய மகிழ்ச்சி. அது மட்டுமா? அது மட்டுமா? என் ஒரு செல்வியாய் வந்தாலும் அந்த பெண்மணி என் ஒரு உமை என்ற செல்வியாய் வந்தாலும் அவன் ஒரு பாக்கியம். அந்த சிவபெருமானுக்கு உனது மகளை நாங்கள் காலத்தில் சேர்ந்த ஒரு பாக்கியம் சகல சராசரத்தில் நான் செய்த பெரும் பாக்கியம். பாக்கியம். அது மட்டுமா? உமை வந்துதிப்பால் என்று என்னதெல்லாம் என்னை மண்ணிலே தாமும் வந்து பண்ணி பட்டு பாயிண்ட் வந்துதிப்பால் என்று எந்த நாளில் உமை எனக்கு மகளாக பாட்டை பண்ண யாருக்கு என்னாதெல்லாம் என்னை தவம் செய்தேன். தபம் செய்து தாதா எனக்கு மகளாக வந்து அந்த பரம கடவுளுக்கு பெண் கொடுப்பது எனக்கு மிக்க சந்தோஷம். நான் குலங்கோத்திரம் ஏதும் கேட்க போறது கேட்க போறதில்ல. சிவபிரானுக்கு நான் பெண் தருகிறேன். அப்ப பரம கடவுளுக்கு பொண்ணு கொடுக்குறேன். ஆமாங்க. சம்மதம். சம்மதம், முழு சம்மதம். ஏன்னா பேர் குத்தம் வேணா ஒண்ணு வேணாம். அதுக்கு சம்மதம். ஆமா. ஆனா ஒரு நிபந்தனை, கல்யாணம் வந்து அது நான் கேக்குறது. கல்யாணம் எங்க வைக்கிறீங்க? எங்க வைக்கிறீங்களா இல்ல அங்க கைலாயத்துல வச்சுக்கலாம்? உங்களுக்கு அது வந்து ஆசையா வளர்த்த பொண்ணு. நாங்க ஆசையா பெற்று வளர்த்த எனது கடைக்குட்டி பெண்ணாகிய பொண்ணு தாட்சாயினி நான் கண்ணும் கருத்துமா வளர்த்தேன். அதனால பிள்ளைக்கு என் தட்சிணாபுரியிலே நான் மனம் செய்து வைக்க கல்யாணம். அப்படியா? அதுக்கு என்ன சொல்றீங்க? அதுலயும் ஒரு யோசனை இருக்கு. ஏன்னா நாம வந்து கைலாயத்துல வச்சோம்னா சுடுகாடு தாங்க சாம்பலோட நம்மளால ஆகி போட முடியாதுங்க. இதே ஒரு நல்ல நேரம். ஆமா. இது ஆடலோகம் நம்ம தட்சகால வச்சு அளவு தட்சகா. அப்ப திருமணத்தை இங்கே வைக்கிறேன். அப்படின்னாக்கா நான் வந்து பஞ்சாங்கத்தை பார்த்து நாள் சொல்லிடலாமா? பஞ்சாமத்தம் பாரு. பங்குனி மாதம் உத்திராட நட்சத்திரம் கடக லக்கினம் சோமவாரம் 9ஆம் தேதி சூரிய உதயாதி முகூர்த்தம் 4 முகூர்த்தம் ஏவத்திருக்கின்றேன். இதில் ஏதாவது பிழை இருந்தால் தாங்கள் மன்னிக்கவும். எந்த பிழையும் கிடையாது. எனக்கு பரிபூர்ண சம்மதம். சம்மதமா? நீங்கள் வருவதை எதிர்பார்த்து உங்களுக்கு பரிபூர்ண சந்தோஷம் என்றால் தெரு தெருவாக பந்தல் போடுவது உங்களுடைய வேலை. நாங்கள் வருவதை எதிர்பார்ப்பதும் உங்களுடைய வேலை. தேசங்களுக்கு பெருமை எழுதுவது உங்களுடைய வேலை. நீங்க சொன்ன தேதியில கொஞ்சபடி மாப்பிள்ளை கூட்டுவாங்க. தேசங்களுக்கு எழுதுவதும்
அலங்கரிப்பதும் மாளிகை அலங்கரிப்பதும் என்னுடைய வேலை. என்னுடைய வேலை. என்னுடைய கடமை. நான் பார்த்துக்கிறேன். சரி போடா. கைலாய போல செட்டிப்பட்டு கைலாய வந்து விட்டோம். ஆகா கணேசா, பரமேசா சப்தரிஷிகளே, சொன்ன வாக்கு பிரகாரம் தட்சிணாபுரி சென்று ஆ. தட்சணையை கண்டு ஆ. பெண் கேட்டேன், பெண் கொடுக்கிறேன் என்று சம்மதித்து சம்மதித்து விட்டார். இல்லை என்று சொல்லவில்லை. ஆ, ஆ. அதையால தாங்களை ஒரு வார்த்தை கேட்டால் மணிக்கு ஆ. நாள் தேதி எல்லாம் வச்சு விட்டேன். ஆ. அது எப்படி என்றால் ஆ. பங்குனி மாதம் ஆ. உட்கால நட்சத்திரம் ஆ. கடக லக்கினம் ஆ. சோமவாரம் ஆ. 9ஆம் தேதி ஆ. நாலு முகூர்த்தம். சூரிய உதயாதி. சூரிய உதயாதி முகூர்த்தம் தான் 4 முகூர்த்தம். நியமித்து விட்டேன். அப்படியே ஆகட்டும் ஏதாவது சப்தரிஷிகளே. பிழை இருந்தால் தாங்கள் மன்னிக்கலாம். யாதொரு பிழையும் இல்லை. அப்படியே ஆகட்டும். அப்படியானால் ஆ. நாம் வந்த தேதி ஆ. பங்குனி மாதம் 9ஆம் தேதி வந்து விட்டது. வந்துச்சு. செல்லலாம். ஆ. தட்சிணாபுரி போகலாம். அப்படியே ஆகட்டும். இது சென்றால் நாளை திருமணம். அப்படியா அந்த இது இன்னும் 3 கல்பனை வச்சுட்டேன். சரி தைலம் No, below now. Round the
செய்த மூன்றாம் நாள் அருந்ததியும் வசஸ்தரையும் அவசரையும் பெண்ணே கண்டேன் மாமா. கல்யாண மாப்பிள கல்யாணம் செய்த மூன்றாம் நாள் அருந்ததியும் வசஸ்தரையும் கண்டாயம் மாமா. கண்டேன் பெண்ணே. நல்லா கை கொண்டாடியா நீ பாடி அடிக்கணும். இது வந்துரு நல்ல நேரத்துல பேசாது அடுத்த பெண் குழந்தையா பிறந்தா எனக்கே கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். சரி இப்படியாகிய கொஞ்சம் லைட்டா பின்னாடி பார்வதிக்கும் திருமணம் செய்ய முடிந்துவிட இன்றோடு இன்று முடிந்து விட்டது. இன்று இரவு தட்சகன் வேலி என்று சொல்லக்கூடிய நாடகம் நடைபெறுவதால் யாவற்றமான பெயர்களும் மண் கண்டு கண்ணிக்கு போது பார்வையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.